சோசர ஃப்ரெண்ட்ஸ், மத்தேயு 1வது அதிகாரம் 1வது வசனத்துலேருந்து நீங்கள் தொடர்ந்து வாசிச்சிங்க அப்படின்னா, அதாவது வம்ச அட்டவணை வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த வம்ச அட்டவணை ரொம்ப அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆபிரகாமின் குமாரன் ஆகிய தாவீதின் குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். அப்போது யார் 3 பேரை மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஆபிரகாம், தாவீது, இயேசு கிறிஸ்து, இந்த 3 பேரை மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன் மற்ற பேரெல்லாம் மென்ஷன் பண்ணலை? அதாவது இதுக்கு நிறைய எக்ஸ்பிளனேஷன் நிறைய ஊழியர்கள் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்த ஒரு சில காரியங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த ஆபிரகாம் அப்படிங்கிறவர் எப்படிப்பட்டவர்னா, அதாவது ஐடென்டிட்டியே இல்லாதவர். இவர் தகப்பன் இப்படிப்பட்டவர், இவருடைய மூதாதையர் இப்படிப்பட்டவங்க, இவங்க தேவனுக்கு இப்படி வாழ்ந்தாங்க. இப்போ தாவீதுக்கு கூட யூதா கோத்திரத்தின் சிங்கம், அதாவது தாவீதின் குமாரன் அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து தன்னை வந்து தாவீதோடு ஒப்புவிக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் ஆபிரகாமுக்கு அப்படி எந்த ஒரு ஐடென்டிட்டியுமே கிடையாது. அவர் மெசொப்பொத்தாமியா தேசத்தில் இருந்த ஒரு புறஜாதியான ஒரு மனுஷனை தேவன் தனக்கென்று அழைக்கிறார். அப்போ ஆபிரகாமுடைய ஐடென்டிட்டியே என்னன்னா, அவர் ஒரு புறஜாதியான். அதாவது அவருக்கு ஒரு முன் அறிவிப்போ ஒரு பெரிய அடையாளமோ இல்லாத ஒரு வெகு சாதாரணமான ஒரு மனுஷன். அவனை கொண்டுதான், அவருடைய பேர்ல தான் இந்த புதிய ஏற்பாட்டின் முதல் வார்த்தை ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் யாரு அப்படின்னா தாவீது. தாவீது யாருன்னா ஒரு அடையாளமிக்க ஒரு நபர், ராஜாவாக வாழ்ந்த ஒரு நபர், தேவனுக்கு முன்மாதிரியாக இருந்த ஒரு நபர், யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர் அவர் அப்படின்ட்டு தாவீதுக்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டி இருக்கு. அதாவது ஒரு அற்பமான ஒரு மனிதன், அதற்கப்புறம் ராஜாவாக வாழ்ந்த ஒரு மனிதன் அப்படின்ட்டு அடுத்தது தாவீதை குறித்து சொல்லப்படுது. இதுக்கு அடுத்தது யாரை குறித்து சொல்லப்படுதுன்னா இயேசு கிறிஸ்து. அதாவது ஒரு ஆசாரியனாக, பிரதான ஆசாரியனாக, பாவத்தை சுமந்தவராக, இதே யூதா கோத்திரத்தை சேர்ந்தவராக, தேவன் சாயலை வெளிப்படுத்துகிறவராக, அவர் இந்த பூமியில ஒரு புதிய உடன்படிக்கையின் அஸ்திபாரத்தை போடுகிறவராக ஒருத்தரை தேவன் வந்து எழுப்புகிறார். இதுதான் இந்த மூன்று பேருடைய ஒரு பின்னணி இல்லையா? அடையாளமே இல்லாதவர், ராஜாவாக இருந்தவர், ஆசாரியனாக இருந்தவர். இந்த 3 ஐடென்டிட்டிக்கும் நடுவில் இருக்கிற கேப் எவ்வளோ தெரியுமா? ஆபிரகாம் டு தாவீது 14 வருஷம், தாவீதுல இருந்து இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து 28 வருஷம். இந்த இத்தனை சந்ததிகளுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து வராங்க. இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆபிரகாம் வந்து தேவனால் அழைக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து, அதுக்கப்புறம் ஈசாக்கு தேவனுக்கு பயபக்தியாக இருந்து, யாக்கோபை தேவன் இஸ்ரவேலாக ஆசீர்வதித்து, அப்படியே அந்த ஸ்பிரிச்சுவல் கிராஃப், அதாவது இந்த கிராஃப்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இது கொஞ்சம் கொஞ்சமாக கூடும். அதாவது அற்பமான ஒரு ஆரம்பத்தை தேவன் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி தேவன் ஒரு இடத்துக்கு கொண்டு வருகிறார். தாவீது அவர் ஒரு ராஜா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு 14 வருஷம் ஆச்சு. 14 வருஷம் ஆச்சு. இந்த தாவீது ராஜா வரைக்கும் வரும்போது அப்படி பீக்கில் இருக்கும். தேவனுடைய கிருபையா இருக்கலாம், தேவன் மேல வச்ச விசுவாசமா இருக்கலாம், தேவனுக்கு பயந்து நடக்கிறதா இருக்கலாம், தேவனுடைய சத்தத்தை கேட்டதா இருக்கலாம். இது எல்லாமே அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து மேலே எழும்பின ஒரு காலம் வந்து தாவீது ராஜா காலம் வர. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சாலமோன் காலத்தில் ராஜ்யம் பிரிக்க, சாலமோனுடைய காலத்திலே ஒரு விழுகை ஆரம்பிக்குது. அப்புறம் அவருடைய மகன் ரெகோபியம் காலத்தில் ராஜ்யம் பிரிக்கப்படுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் வந்து சிதறடிக்கப்பட்டு பாபிலோன் ராஜ்யத்திற்கு அவர்கள் கொண்டு போகப்பட்டு பாபிலோனில் அடிமைகளாக இருந்து திரும்ப இஸ்ரவேலுக்கு வந்து திரும்பவும் இப்பொழுதும் அவர்கள் வந்து ரோமர்களுக்கு அடியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலத்தில் தான் 430 வருஷம் கழித்து கொஞ்சமாக தேவனுடைய சத்தம் கேட்கப்படுகிற அந்த கிராஃபு முற்றிலுமாக கீழே போய் மறுபடியும் எழும்பி நிற்கிற ஒரு இடம் தான் எதுனா இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. யோவான் ஸ்நானகர் அப்புறம் இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்பு அப்படின்னு இந்த கிராஃப் வந்து உயருது. இப்போ இந்த டைம் கேப் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே தேவன் தேர்ந்தெடுத்த ஒரு சந்ததியோடைய டைம் கிராஃபு. இந்த கிராஃபை வாசிக்கும்போது படிக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப தேவன் வந்து என்னை பலப்படுத்தின ஒரு காரியம் என்னென்னா, ஒரு கிராஃபு அப்பில் பீக்கில் போய் இறங்கி ஏறுவதற்கு தெர் இஸ் அ டைம் கேப். அதாவது ஒரு அற்பமான ஒரு மனுஷன் ராஜாவாகிறதுக்கு 14 சந்ததி தேவைப்பட்டிருக்கு. அதாவது ஒரு ராஜாவாக உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற, அதாவது உலக கண்களில் ராஜாவாக பெருமைக்குரிய அதிகாரமிக்க ஸ்தானத்தில் இருக்கிற ஒருவரில் இருந்து
தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப பிறருக்காக பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியனாக தேவனோடு நெருங்கி உறவாடுகிற ஒரு ஸ்தானத்துக்கு 28 வம்சம் 28 சந்ததி தேவைப்பட்டிருக்கு. அப்போ நம்ம லைஃப்ல நம்மளை தேவன் உருவாக்கி வழி நடத்தும் போது கால தாமதம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படிங்கறத தான் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இன்னைக்கு ஜெபிச்சு நாளைக்கு ரட்சிக்கப்பட்டுறணும், நாளைக்கு ஜெபிச்சு நாளை கழிச்சு ஊழியன் ஆயிரணும், நாளை கழிச்சுல இருந்து அதுக்கு அடுத்த நாள் ஒரு பெரிய சபையை கட்டி எழுப்பிடணும், நான் பார்க்கிற நபர்கள் எல்லாம் எனக்கு சொந்தமாயிரணும். இது நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஆவிக்குரிய வாஞ்சையாகத்தான் இருக்கு. ஆனா தேவன் பிராக்டிக்கலா என்ன சொல்றாரு, நான் சில கால தாமதம் எடுத்து தான் நான் ஒருத்தரை உருவாக்குவேன். ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜ் போறதுக்கு நிச்சயம் ஒரு டைம் கேப் நான் எடுக்க தான் செய்வேன். நீ இந்த கிராஃபை பாரு, நீ இந்த மத்தேயு 1வது அதிகாரத்தை பாரு, இதுலயே உனக்கு தெரியலையா, நான் எப்போ எனக்குன்னு ஒரு சந்ததி வேணும்னு தேர்ந்தெடுத்த ஆபிரகாம்ல இருந்து இயேசு கிறிஸ்து வெளியே வருவதற்கு கிட்டத்தட்ட எத்தனை சந்ததி தேவைப்பட்டிருக்கு? 42 சந்ததி தேவைப்பட்டிருக்கு. அப்போ நான் உன் வீட்டில் இல்லை உன் சந்ததியில் ஒரு சிலரை இப்படி நான் மாற்றணும், இல்லை உன் சந்ததியவே எனக்காக நான் சூஸ் பண்ணி உருவாக்கணும்னா இட் டேக்ஸ் டைம். நீ இன்னைக்கு ஜெபிச்ச, நான் 1 வருஷமா ஜெபிக்கிறேன், நான் 2 வருஷமா ஜெபிக்கிறேன், மாற்றமே இல்லைங்கிறியே, அதை எப்படி நான் கொடுக்க முடியும்? அப்போ நான் கர்த்தர்ட்ட கேட்கும்போது, ஏன் இவ்வளவு டைம் கேப் எடுக்கணும்ப்பா, உங்களால தான் எல்லாமே ஆகும். நீங்கள் சொன்னால் ஆகும், நீங்கள் கட்லைட்டான்னு இருக்கும், நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அலைகள் நிற்கும், அவங்க பேரை சொன்னால் செங்கடலே பிளக்கும். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் ஏன் இவ்வளவு காலதாமதம் அப்படின்னா, பீப்புளுடைய இருதயத்தை தேவன் மாற்றுவதற்கு இல்லை உருவாக்குவதற்கு அந்த கேப் தேவைப்படுது. நீங்கள் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே தேவன் கூட்டி கொண்டு வந்துட்டார். ஆனால் அந்த ஜனங்களுடைய இருதயம், அதாவது அந்த அடிமையின் இருதயம் 40 வருஷமா மாறுச்சா அப்படின்னா மாறவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டு அவங்க பஞ்ச காலத்திலிருந்து ஒரு செழிப்பின் காலத்திற்கு, அதாவது எல்லாரும் மொத்த இஸ்ரவேலும் குடும்பமாக எங்கே போகிறாங்க? எகிப்துக்கு போகிறாங்க. இப்போ தேவன் ஏற்கனவே யார்கிட்ட சொல்லிட்டாருன்னா ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டாரு, 4 தலைமுறைக்கு அவங்க எப்படி தான் இருப்பாங்க? அவங்க அடிமைகளை தான் இருப்பாங்கன்னு. அப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அவருடைய பிள்ளைகள், மேபி இன்னும் ஒரு சந்ததி வச்சுக்கலாம், 5 சந்ததிக்கு அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்திருக்கிறாங்களோ, சுயாதீனம் மிக்கவர்களாக, அவங்க விரும்புறத அவங்க செய்ய, அவங்க தேவனுடைய சத்தத்தை அவங்களே கேட்க, தேவன் சொல்றபடியெல்லாம் நடக்கன்னு ஒரு சுயாதீன சந்ததியாக இருந்தவர்கள் அடுத்த 4 தலைமுறைக்கு எப்படிப்பட்ட சந்ததியா மாறுறாங்கன்னா அடிமைகளாக மாறுறாங்க. அதாவது இந்த 4 தலைமுறையாக அடிமைகளாக இருந்தவங்க அடுத்த சில வருஷங்களுக்கு அவங்களால அந்த அடிமைத்தனத்துல இருந்து எழுந்திருக்கவே முடியல. தேவனுடைய சத்தத்தை கேட்பதில் அவங்களால முடியல, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி அவங்களால முடியல, தேவன் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நடக்கவே முடியல. அவர் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுத்துருக்கிறாரு. அந்த ரூல்ஸ் தெரிஞ்சிருந்தும் அதை கை கொள்ளாம சுற்றி இருக்கிற மனுஷங்களுடைய ஒவ்வொரு சத்தத்திற்கும் பார்த்து அவங்க செய்யற வழக்கத்தின்படி செஞ்சு தேவனுக்கு பிரியமில்லாததை செஞ்சு செஞ்சு விழுந்து விழுந்து அவங்க ஒரு கட்டத்துல ராஜ்யத்தையே தேவன் கொடுத்திருந்த போதிலும் பாபிலோனுக்கு அடிமைகளாக கொடுக்கப்படுகிற அளவுக்கு ரொம்ப தேவனுக்கு பிரியமில்லாததெல்லாம் செய்யறாங்க. எப்போ இதோடைய பேஸ்மெண்ட் ஆச்சுன்னா, அவங்க எகிப்துல இருக்கும்போது இந்த அடிமைகளின் சிந்தனை, சுற்றி இருக்கிற ஜனங்களை போல வாழுகிற ஒரு வாழ்க்கையை அவர்கள் படிச்சு கொண்டாங்க. ஆனா அதுல இருந்து வெளியே வருவதற்கு பல ஆண்டுகள் ஆச்சு. அவங்க இந்த பாபிலோனின் சிறை இருப்புல பல ஆண்டுகள் போனதுக்கு அப்புறமாகத்தான் அவங்க இந்த சிலை வழிபாடுகள்ல இருந்து வெளியே வரதை பார்க்கலாம். நீங்க இல்லைன்னா நியாயாதிபதிகள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா, ஒரு நியாயாதிபதி எழும்பி இருக்கும்போது அவங்க பாகால, அஸ்தரோத்தை இதெல்லாம் கும்பிட்டுருக்கவே மாட்டாங்க. அந்த நியாயாதிபதி மறைஞ்சும் மறுபடியும் போய் பாகால, தோப்பு விக்கிரங்கள் எல்லாம் வச்சு கும்பிடுவாங்க. இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். மனாசே காலம் வரைக்கும் அவங்க தோப்பு விக்கிரங்கள் பாகால வழிபடுறது, இந்த காரியம்லாம் இருக்கும். அவர் என்னைக்கு பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு அனுப்பி அதுல ஒரு 70 வருஷம் அவங்க பாடுபட்டு திரும்ப கொஞ்சம் சொச்ச நபர்கள் எருசலேமுக்கு திரும்ப தேவாலயத்தை கட்டி அதுக்கப்புறம் தான் இந்த இந்த பாகால், அஸ்ரோத் இதெல்லாம் அவங்க வழிபடுறதே விட்டுருப்பாங்க. நீங்க புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா அவங்க எங்கேயுமே சிலை வழிபாடு செஞ்சதாகவே இருக்காது.
ஏன்னா முற்றிலுமாக அந்த அந்த சுற்றி இருக்கிற நபர்களை பார்த்து செய்கிற அந்த வேரை எடுத்து போடுவதற்கு கர்த்தருக்கு இத்தனை வருஷம் ஆச்சு. ஏன்னா அவர் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்களை, இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை மாற்றுகிறது போல நம்ம இருதயத்தை தேவன் மாற்றுகிறதே இல்லை. அவர் விரும்பி ஒப்பு கொடுக்கணும்னு விரும்புகிறார். அதனால தான் இத்தனை டைம் கேப் வந்து எடுக்குது. அதில் ஒவ்வொரு சந்ததியிலையும் ஒவ்வொரு மனுஷன் கர்த்தருக்கு பிரியமா இருந்தாலும் அடுத்த மனுஷன் தேவனுக்கு உண்மையா இருக்கணுமே. அந்த உண்மையே அவனுக்குள்ள கொண்டு வர, இல்ல அவன் சரியில்லையா அவனுக்கு அடுத்த சந்ததிக்குள்ள அதை கொண்டு வர, சரி அவனும் சரியில்லையா அதுக்கு அடுத்த சந்ததிக்குள்ள கொண்டு வரன்னு தேவன் தன்னுடைய அன்பை ஒவ்வொரு சந்ததியிலையும் ஊற்றி மன விருப்பத்தோடு தேவனை தேடுகிற ஒரு நபரை தேவன் வந்து காத்து கொண்டே இருந்தார். அதுக்கப்புறம் அப்படியே வரிசையா பாபிலோன்ல இருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தேவனை தேடுகிற நபர்களாக மாறுறாங்க. கடைசியாக தேவன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி இந்த உலகத்தின் பாவத்தையே எடுத்து போடுகிறார். அப்போ நம்ம லைஃப்ல தேவன் வந்து என்ன சொல்லுகிறார்? பி பேஷண்ட், ஐ ஹாவ் அ டைம். அந்த டைமில் நிச்சயம் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் தொடுவேன், இருதயத்தை மாற்றுவேன், ஒவ்வொருவரையும் நான் வந்து எனக்கானவர்களாக நான் வந்து பிரித்து எடுப்பேன்னு தேவன் சொல்லுகிறார். அது வரைக்கும் பொறுமையோடு இருந்து ஜெபத்தில் தரித்திருந்து விசுவாசத்தை கைவிடாமல் இரு. இந்த இந்த அட்டவணை தான் நம் விசுவாசத்தின் ஆதாரம். கர்த்தர் வந்து ஆபிரகாமை தேர்ந்தெடுத்த தேவன் அந்த சந்ததியில் ஒருத்தர் கூட விடவே இல்லை பாருங்க. கண்டிப்பாக ஒவ்வொருத்தரையும் பிடிச்சுக்கிட்டே வந்தார். மனாசே அவ்வளவு கொடூரனா தேவனுக்கு பிரியமில்லாததை செய்தான். ஆனாலும் மனாசே அவனுடைய பிள்ளையை அதுக்கப்புறம் அந்த சந்ததியை கூட தேவன் விடவே இல்லை. ஏன்னா நான் வந்து இந்த வித்தை பாதுகாப்பேன்னு தேவன் வந்து ப்ராமிஸ் பண்ணதுனால அதை அப்படியே செஞ்சார். அது மாதிரி உங்களுக்கு நீங்கள் செய்கிற ஜெப விண்ணப்பங்களுக்கு உடனே பதில் வராமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயம் தேவன் செய்வார் என்பதற்கு இந்த மத்தேயு 1வது அதிகாரம் ஒரு சாட்சி. விசுவாசத்தோடு இருங்க. காலதாமதம் நன்மைக்காகவே. ஏன்னா இவங்களெல்லாம் உருவாக்குவதற்கு அந்த காலதாமதம் தேவைப்படுது கர்த்தருக்கு. இந்த காலதாமதம் நன்மைக்கு ஏதுவாக மாறும். உங்கள் இருதயம் மகிழும். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதுறதற்கு சில டைம் ஆகத்தான் செய்யுது. அதனால விசுவாசத்தை விட்டுறாதீங்க. காட் பிளஸ் யூ.